இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஜொராவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த லைட் மிலிட்ரி டேங்கை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா அடுத்த 20 ஆண்டுகளில் 1000 மானிக் இன்ஜின்கள் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்ட்வேல் அபிஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஜொராவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த 20 டன் எடையுள்ள ஒரு மிலிட்ரி டேங்கை இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் லார்சன் டர்போ என்று சொல்லப்படக்கூடிய எல்என்டி நிறுவனமும் தயாரிச்சுட்டு வராங்க. ஆக்சுவலா இதை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம் இதனுடைய எடை மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இது சவாலான மற்றும் உயரமான இடங்களில் செல்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி நம்மிடம் உள்ள T-72, T-90, அர்ஜுன் MK1, அர்ஜுன் MK2 போன்ற பல்வேறு மிலிட்ரி டேங்கினுடைய எடை மிகவும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது செல்வது மிகவும் சவாலான காரியம். அதற்கு பதிலாகத்தான் இதை உருவாக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இது இன்னும் 18 மாதங்களில் சவாலான மற்றும் உயரமான இடங்களில் செல்வதற்கு தயாராகி வருகிறது. அதுவும் முக்கியமா அதற்கான உள்கட்டமைப்பு சோதனைகள் இப்போது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெற்ற உடனே அடுத்த கட்ட சோதனையான சம்மர் டெஸ்டிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை நடக்கும். அந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெற்ற உடனே இந்திய ராணுவத்துடன் கூடிய விரைவில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது எப்பொழுது இந்த ஜொராவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிலிட்ரி டேங்க் ஆர்டர் செய்தார்கள் அப்படின்னா 2022 முதலாக ஆர்டர் செய்தார்கள். இது கிட்டத்தட்ட 2 வருடத்தில் தயாரானதுக்கு முக்கியமான காரணம்னா எல்என்டி நிறுவனம் ஆல்ரெடி K9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வஜ்ரா ஹவிசாட்டர்களை ஆல்ரெடி தயாரிச்சுட்டு வர்றாங்க. அது கிட்டத்தட்ட 100 K9 வஜ்ரா ஹவிசாட்டர்களை ஆல்ரெடி தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதுவும் முக்கியமா சவுத் கொரியாவுடைய K9 தண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹவிசாட்டருடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த K9 வஜ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹவிசாட்டரை தயாரிச்சுட்டு வராங்க. அதுல கிட்டத்தட்ட 1800 ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாவிலேயே தயாரிச்சு அவங்களே அசம்பிள் பண்ண காரணத்தினால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்தியா எளிதில் லார்சன் டர்போ நிறுவனம் இதை எளிதாக தயாரிச்சுட்டு வர்றாங்க. இது இந்தியாவுக்கும் லார்சன் டர்போ நிறுவனக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இந்த ஜொராவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிலிட்ரி டேங்க் கிட்டத்தட்ட 350 நமக்கு தேவைப்படுகிறது. இது வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற எல்லை பகுதிகளில் இதை சமாளிப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது மிகவும் உயரமான மற்றும் சவாலான பகுதிகளில் இந்த ஜொராவர் மிலிட்ரி டேங்க் செல்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜொராவர் மிலிட்ரி டேங்க்ல எந்த மாதிரி பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்க போகுதுன்னா இதனுடைய பவர் மற்ற மிலிட்ரி டேங்கை விட மிகவும் அதிகமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய எடை மிகவும் குறைவாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய விலை மற்றதை விட மிகவும் குறைவாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாம சேஃப்டி மற்றும் சர்வைலன்ஸ் இது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இது இந்தியன் ஆர்மிக்கு மிகவும் பாதுகாப்பு தன்மை மிகுந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதை யாரு டிசைன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓவும் எல்என்டி நிறுவனம் 2 பேரும் சேர்ந்துதான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை மேனுஃபேக்சரிங் செய்தவர்கள் எல்என்டி நிறுவனம். ஆக்சுவலா இதுல 105 mm ரைபிள் துப்பாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக எதிரிகளை அழிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா அடுத்த 20 ஆண்டுகளில் 1000 மானிக் இன்ஜின்கள் இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிறது. ஆக்சுவலா இதை கப்பல் ஏவுகணை திட்டத்தில் முக்கியமாக பயன்படுத்த போறாங்க. ஆக்சுவலா இந்த மானிக் இன்ஜினை யாரு தயாரிக்க போறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல இருக்க GTRE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க. ஆக்சுவலா இந்த GTRE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் இந்த ஆண்டின் இறுதியில் பண்ண போறாங்க. அதாவது இவர்கள் தான் இந்த AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானத்தின் இன்ஜினை தயாரிக்க போடுவதாக சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இந்த மானிக் இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஜினுடைய ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்க போகுதுன்னா சுமார் 4.5 கிலோ நியூட்டன் அளவுக்கு இருக்க போவதா சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலா அவங்களுடைய கால்குலேஷன் படி அடுத்த 20 to 25 வருஷத்துல சுமார் 3000 யூனிட் மானிக் இன்ஜின் வந்து நமக்கு தேவைப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அளவுக்கு தேவைப்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்தியா அந்த அளவுக்கு கப்பல் ஏவுகணைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் அண்டை நாடு வந்து தொடர்ந்து இந்தியாவை பிரச்சனைக்கு உண்டாக்கி கொண்டே இருப்பதுதான் முக்கியமான காரணம். அதுவும் மட்டும் இல்லாம மானிக் இன்ஜினை வச்சு சின்ன டர்போ ஃபேனை வச்சு ஒரு முக்கியமான டிசைனை இந்தியா பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்மேன்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிளானை மானிக் இன்ஜினை வச்சு DRDO டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாட்ட மானிக் இன்ஜின்ல பல்வேறு கட்ட சோதனைகள் பல்வேறு வகையான ஏவுகணையில இன்னும் சோதனையில் தான் இருக்கு. அதுவும் முக்கியமா தரையிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணை வந்து சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவப்படக்கூடிய சோதனை வந்து இன்னும் வந்து பல்வேறு கட்ட முயற்சிகள் தான் இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம வான்வெளியிலிருந்து ஏவப்படக்கூடிய அந்த குரூஸ் ஏவுகணையினுடைய சோதனை வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் முக்கியமா கப்பலிலிருந்து ஏவப்படக்கூடிய குரூஸ் ஏவுகணை இது வந்து போர்க்கப்பலுக்கு எதிராக எப்படி வந்து எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருப்பது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே சக்சஸ் ஆனாதான் வருங்காலத்தில் இந்த மானிக் இன்ஜின்கிற ஒரு மிகப்பெரிய புரட்சி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.